திருத்துவத்தை விளக்குதல். இப்போ நம்ம முடிவுரைக்கு வந்துட்டோம். ஆர்த்தடாக்ஸ் ட்ரினிட்டி அண்ட் ஹெரட்டிக்கல் ஆர்டிகுலேஷன்ஸ் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். மரபு வரி திருத்தமும் தற்பறை கொள்கைகளும். வேதாகமம் ரொம்ப வெளிப்படையாக கர்த்தர் ஒருவரே, தேவன் ஒருவர் தான், அது யாவே தேவன், இஸ்ரவேலின் தேவன் என்பதை போதிக்கிறது. அதே நேரத்தில் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவரும் கடவுள் என்று வெளிப்படுத்துகிறது. வேதாகம அடிப்படையில் திருத்துவத்தை பற்றி 4 முக்கியமான தரவுகள். அது என்ன அப்படின்னா, கிறிஸ்துவின் தெய்வீகம், பிதாவின் தெய்வீகம், பரிசுத்த ஆவியானவரின் தெய்வீகம், கர்த்தர் ஒருவரே என்பது. எந்த ஒரு விளக்கமும் இந்த 4 தரவுகளையும் பூர்த்தி செய்ய வேண்டும். நம்ம திருத்துவத்தை பற்றி ஒரு விளக்கம் தந்தா அந்த விளக்கம் இந்த 4 தரவுகளை பூர்த்தி செய்ய வேண்டும். என்னது? பிதாவின் தெய்வீகம், கிறிஸ்துவின் தெய்வீகம், பரிசுத்த ஆவியானவரின் தெய்வீகம், கர்த்தர் ஒருவரே, கடவுள் ஒருவரே என்ற இந்த 4 தரவுகளையும் பூர்த்தி செய்ய வேண்டும். ஆரம்ப கால திருச்சபையின் போராட்டம். ஆரம்ப கால திருச்சபை என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த திருத்துவத்தை விளக்க முயற்சி செஞ்சார்கள். ஆனால் புரிந்து கொள்ள முடியாததின் வெளிப்பாடு. திருத்துவம் என்பது தேவனின் புரிந்து கொள்ள முடியாத தன்மையின் தெளிவான அங்கமாகும். கடவுளுடைய ஒரு பண்பு என்ன அப்படின்னா, இன்காம்ப்ரிஹென்சிபிள். கடவுளை நம்ம முழுமையா புரிந்து கொள்ள முடியாது. ஒரு 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 பாக்ஸ் மாதிரி அதை மெஷர் பண்ணிட்டு இதுதான் அதோடைய ஹைட்டு, வித்து, லென்த் அப்படி சொல்லிட்டு முழுமையா இதுதான் கடவுள் அப்படின்னு நம்மளை என்ன பண்ண முடியாது, வரையறுக்க முடியாது. திருத்துவம் கடவுளின் புரிந்து கொள்ள முடியாத தன்மையின் தெளிவான அங்கமாகும். திருத்துவமும் அதுல ஒரு பங்கா இருக்கு. என்ன அப்படின்னா, இதுதான் திருத்துவம், கடவுள் இப்படிதான் திருத்துவமா இருக்கு அப்படின்னு நம்ம முழுமையா சொல்ல முடியாது. ஏன் தற்பறை கொள்கைகள் தோன்றியது அப்படின்னா, ஆரம்ப கால கிறிஸ்தவர்கள் இந்த உறவுகளை துல்லியமாக விளக்க முற்பட்ட போது வேதாகம தரவுகளில் சிலவற்றை தவறவிட்டார்கள். திருத்துவத்தில் எப்படி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இந்த உறவுகள்லாம் எப்படி இருக்கு, இதை ரொம்ப துல்லியமா விளக்க முற்பட்ட போது சில தரவுகளை தவறவிட்டார்கள். அதனாலதான் தவறான கொள்கைகள் தோன்றியது. 2ஆம் 3ஆம் நூற்றாண்டில் தேவனின் ஏகத்துவத்தை மட்டுமே வலியுறுத்திய தவறான அணுகுமுறைகள். தேவனுடைய ஏகத்துவம், யூனிட்டி ஆஃப் காட், அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சில கொள்கைகளை, சில அணுகுமுறைகளை 2வது 3வது நூற்றாண்டில் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் முயன்றார்கள். அதுல 2 வெரைட்டிஸ் இருக்கு. அது ஒன்று டைனமிக் மொனார்கியனிசம், 2வது மோடலிசம். டைனமிக் மொனார்கியனிசம் அந்த ஐடியா என்ன அப்படின்னா, ஜீசஸ் வாஸ் நாட் காட் இன் ஹிஸ் எசன்ஸ், பட் காட் வாஸ் ஜஸ்ட் ஒர்க்கிங் த்ரூ ஹிம். இயேசு அவருடைய தன்மையில், அவருடைய சாராம்சத்தில் தேவன் அல்ல, தேவன் அவர் மூலமாக செயல்பட்டார் என்பது. 2வது மோடலிசம். மோடலிசம் என்ன சொல்ற அப்படின்னா, God is one person, not three. கடவுள் ஒரு நபர், ஒரு ஆளுமை, 3 ஆளுமை கிடையாது. God revealed himself in various modes or roles. நம்ம ரொம்ப பாப்புலராக நமக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் கூட இதில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அது என்ன அப்படின்னா, மோடலிசம் அப்படின்னா, எப்படி H2O அது ஒரு சப்ஸ்டன்ஸ் தான், அது ஐஸாக இருக்குது, அப்புறமா தண்ணியாக இருக்குது, அப்புறம் நீராவியாக இருக்குது அப்படி சொல்லுவாங்க. இல்லை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எப்படி ஒரு ஒரு மனிதன் ஆஃபீஸில் மேனேஜராக இருக்கிறாரு, வீட்டுக்கு வந்தால் அவர் அப்பாவாக இருக்கிறாரு, கணவராக இருக்கிறாரோ அதே போல தான் கடவுள். ஆனால் இதில் என்ன ஒரு தப்பு அப்படின்னா, ஐஸ் இல்லை தண்ணி, நீராவி இது எல்லாமே ஒரே நேரத்தில் இருக்காது. எப்போ H2O மாலிக்யூல் ஐஸ் கட்டியாக இருக்கும் 0 டிகிரி கீழே, எப்போ தண்ணியாக இருக்கும் ரூம் டெம்பரேச்சரில், அதே போல் எப்போ நீராவியாக இருக்கும் 100 டிகிரிக்கு மேலே. அது மாதிரி தான் ஒவ்வொரு டெம்பரேச்சரில் இருக்கும். ஆனால் பைபிளில் பார்க்கும்போது மத்தேயு 3:13-17 வரைக்கும் நம்ம வாசிக்கும்போது, இயேசு ஞானஸ்தானம் இருக்கும்போது பிதா வானத்திலிருந்து ஒரு சட்டம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன். பிதா அங்கே இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இயேசு கிறிஸ்து மேலே இறங்குறாங்க, இயேசு கிறிஸ்து கரையேறுறாரு. அப்போ இது பார்க்கும்பொழுது ஒரே நேரத்தில் மூவரும் இருக்கிறாங்க. ஆனால் மோடலிசம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் கடவுள் பிதாவாக இருந்தார், அப்புறம் சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார், அப்போஸ்தலர் புஸ்தகத்திலிருந்து அவர் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். ஒரே நபர் தான். ஆனால் பழைய ஏற்பாட்டில் பிதாவா இருக்கிறாரு, சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்துவா இருக்கிறாரு, அப்போஸ்தலர்ல இருந்து அவர் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். அப்படி கிடையாது. பைபிளில் பார்க்கும்போது ஒரே நேரத்தில் மூவரும் இருப்பதை நம்ம பார்க்க முடியும். அதனால இந்த மோடலிசம் அதுவும் தப்பான ஒரு கொள்கை. அடுத்தது ட்ரைத்தியசம். ட்ரைத்தியசம் அப்படின்னா 3 தெய்வங்கள், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் ஆகிய மூவரும் வெறும் நபர்கள், 3 நபர்கள் அல்ல, அவர்கள் 3 தனித்தனி தெய்வங்கள் என்ற தவறான கருத்து. இது ஏன் தவறு அப்படி சொல்றோம் அப்படின்னா, தேவனின் தனித்துவம், சர்வ வல்லவர், எல்லாம் அறிந்தவர், படைத்தவர் ஆகியவை ஒருவருக்கே உரிய பண்புகள்.
இதெல்லாம் அன்ஷேர்ட் attributes, யூனிக் attributes. படைத்தவர், சிருஷ்டிகர், சர்வ வல்லவர், எங்கும் இருப்பவர், எல்லாம் அறிந்தவர், இதெல்லாம் ஒருவருக்கே உரிய தனித்துவமான பண்புகள். 3 சர்வ வல்லமை உள்ள படைப்பாளர்கள் இருக்கவே முடியாது. அது லாஜிக்கலி இம்பாசிபிள் அப்படிலாம் சொல்றாங்க. ஒரு உதாரணம் கூட, இப்போ உதாரணத்துக்கு 2 சர்வ வல்லமை உள்ள தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னா 2 தனித்தனி தேவன்கள் இருக்கிறாங்க. ஒரு சர்வ வல்லமை உள்ள நினைக்கிறாரு கிரகத்தை 5 கிலோமீட்டர் ரைட்ல நகர்த்தணும். இன்னொரு சர்வ வல்லமை உள்ள தேவன் இருக்கிறார், அவர் கிரகத்தை 5 கிலோமீட்டர் லெஃப்ட்ல நகர்த்தணும் அப்படின்னு 2 பேரும் நினைக்கிறாங்க. அப்படின்னா 2 பேரும் தள்ளும் போது அந்த கிரகம் ஒரே இடத்துல நிற்குது. அப்போ 2 பேரும் சர்வ வல்லமை உள்ளவர்களா இல்லாம இருக்கிறாங்க. நான் கிரகம் அங்கேயே தான் நிற்கிறேன். இது மாதிரி சர்வ வல்லவர், எங்கும் நிறைந்தவர், எல்லாம் அறிந்தவர், இதெல்லாம் ஒருவருக்கே உரிய தனித்துவமான பண்புகள். அதனால 3 கடவுள்கள் இருக்கவே முடியாது. பைபிளும் 3 கடவுள் இருக்கிறாங்க அப்படி சொல்ல, கர்த்தர் ஒருவரே என்பதை நம்ம மறுபடியும் பார்த்தோம். ஆர்த்தடாக்ஸ் ட்ரினிட்டி என்ன சொல்ற அப்படின்னா, இந்த 3 விதமான காரியத்தை உறுதிப்படுத்துகிறது. தேவன் ஒருவரா? ஆமா, தேவன் ஒருவர். இயேசு முழுமையாய் தேவனா? ஆமா, இயேசு முழுமையாக தேவன். அவருடைய எசன்ஸ்ல, அவருடைய சாராம்சத்தில் அவர் தேவன் அப்படின்னு சொல்றாங்க. மூவரும் ஒரே நேரத்தில் தனித்துவமாக செயல்படுகிறார்களா? ஆமா, மூவரும் ஒரே நேரத்தில் தனித்துவமாக செயல்படுகிறார்கள் என வேற அப்படித்தான் ஓடிக்கிறது நம்ம பார்த்தோம். பொருளாதார திருத்துவம், எக்கனாமிக் ட்ரினிட்டி, இல்லை செயல்பாடு திருத்துவம், அது என்ன சொல்ற அப்படின்னா, தேவனின் ரட்சிப்பு மற்றும் படைப்பு செயல்கள் மூலம் திருத்துவத்தை புரிந்து கொள்ளுதல். மனித வரலாற்றுல குறிப்பா படைத்தல், சிருஷ்டித்தல் மற்றும் ரட்சிப்பு, இந்த திட்டத்துல பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவரும் எப்படி செயல்படுறாங்க அதை பார்க்கும்போது திருத்துவத்தை புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு என்ன பண்றாங்க சில பேர் சொல்றாங்க. இப்போ இதில் பாத்திரங்கள் இருக்கு, ரோல்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. திருத்துவத்தின் ஒவ்வொரு நபருக்கும் குறிப்பிட்ட பாத்திரங்கள் உள்ளனர். அதிகார படிநிலை, பாத்திரங்களில் அதிகாரம் மற்றும் கீழ்ப்படிதல் இருந்தாலும் இது அவர்களின் தெய்வீக சாரத்தை பாதிக்கவில்லை. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆமா, இப்போ பிதாவுடைய திட்டத்தின்படி குமாரன் செயல்படுகிறார், பரிசுத்த ஆவியானவர் அதை தொடர்கிறார். இதுதான் மீட்புல ரட்சிப்புல நம்ம பார்க்கிறோம். பைபிள் வார்த்தையில சொல்ல போனா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்யும்படியே வந்தேன், நீர் எனக்கு தண்டவைகளை செய்து முடித்தேன். பரிசுத்த ஆவியானவர் அந்த மீட்பை தொடர்கிறார். இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படுகிறாங்க, ஒரு படிநிலை இருக்கு, ஒருவருக்கு ஒரு ரோல்ஸ் இருக்கு, இல்லை நம்ம பார்க்குறோம். சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆன்டாலஜிக்கல் ட்ரினிட்டியும் எக்கனாமிக் ட்ரினிட்டியும் ஒன்னா வச்சு பார்க்கணும். அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆன்டாலஜிக்கல் ட்ரினிட்டி அப்படின்னா உண்மையியல் திருத்துவம் அப்படின்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா கடவுள் உலகத்தை எல்லாம் படைப்பதற்கு முன்பாக மூவரும் சம அந்தஸ்தில் தேவனாக இருந்தார்கள். மூவரும் ஒரே கடவுள் 3 நபர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய தெய்வீகத்துவத்தில் எந்த விதமான படிநிலையும் அல்ல. ஆனா மீட்பு, சிருஷ்டித்தல் அது மாதிரி வரும்போது அவர்களிடத்துல சில ரோல்ஸ், சில பாத்திரங்கள் இருந்தது என்பதாக சொல்கிறார்கள். இப்போ கடைசியாக நம்ம ஆர்த்தடாக்ஸ் ட்ரினிட்டி, மரபு வரி திருத்துவத்தை குறித்து பார்க்க போகிறோம். மரபு வரி திருத்துவம் என்ன சொல்கிறது அப்படின்னா, தேவன் 3 நபர்களாக இருக்கிறார். காட் இஸ் 3 persons. நம்ம சில வசனங்கள்லாம் வாசிச்சோம். அந்த வசனத்துல பெயர்கள் பரிமாற்றத்தை பார்த்தோம். Some scriptural passages co-identify the persons of Trinity with each other to convince us that they are the same God. நம்ம பார்க்கும்போது நம்ம பார்த்தோம், பரிசுத்த ஆவியானவர் தேவனோடு அடையாளம் காட்டப்படுவதை நம்ம பார்த்தோம். சில நேரத்தில் என்னாச்சு அப்படின்னா, புதியற்பாட்டு எழுத்தாளர்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பொய் சொல்வது எப்படி அப்படி சொல்லிட்டு அப்புறம் தேவனுக்கு விரோதமாக பொய் சொன்னாய், அப்புறம் நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் அப்படி சொல்லிட்டு அப்புறம் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். அப்போ என்ன பண்ண முடியுது அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவரும் தேவனும் ஒன்றோடு ஒருவர் அடையாளம் காட்டப்படுகிறார்கள். கோ-ஐடென்டிஃபைட், இன்டர்சேஞ்ச் அப்படிலாம் நம்ம பார்க்கிறோம். ஒரு பரிமாற்றம் இருக்கிறது. அதே போலதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நானும் பிதாவும் ஒன்னா இருக்கிறோம் அப்படி சொல்றாரு. பிதா என்னிலும் நான் அவரிலும் இருக்கிறோம், நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், ஆபிரகாமுக்கு முன்பாகவே நான் இருக்கிறேன். அது மாதிரி அதே போல புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன பண்றாங்க, பழைய ஏற்பாட்டு வசனங்களை கோடிட்டு காண்பிக்கிறாங்க. அப்போ அதெல்லாம் எதை காண்பிக்கிறது அப்படின்னா, நம்ம ஒரே கடவுளை பற்றி தான் பேசுறோம், ஒரே யாவையை பற்றி தான் பேசுறோம் என்பதை காண்பிக்கிறதற்காக திருத்துவத்தின் 3 நபர்களும் கோ-ஐடென்டிஃபை பண்ணப்படுறாங்க. ஆனால் அவர்களுடைய ஆளுமையில மூவரும் வேற வேற. பிதா குமாரன் அல்ல, குமாரன் பரிசுத்த ஆவியானவர் அல்ல. இரண்டாவதாக, ஒவ்வொரு நபரும் முழுமையான தேவன். Each person is fully God, not partially God, not merely God. In other words, something like God. No, each person really is God. மூவரும் கடவுளை மாதிரி
கொஞ்சம் தெய்வீகத்தன்மை இருக்குது, கொஞ்சம் கடவுள் அப்படி கிடையாது, முழுமையாக தேவன். மூன்றாவதாக there is one God, there is one unique God, தேவன் ஒருவரே. உண்மையான திருத்துவ கொள்கை இந்த மூன்றையும் மீறாமல் உறுதிப்படுத்த வேண்டும். நம்ம திருத்துவத்தை குறித்து பேசும்பொழுது அதை நம்ம முழுமையாக புரிஞ்சு கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் திருத்துவத்தை குறித்து நம்ம எந்த விளக்கத்தை தந்தாலும் இந்த மரபு வரி திருத்துவ கோட்பாடை பூர்த்தி செய்ய வேண்டும். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.